முருக பக்தர்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் கர்வமாக சொல்லிக்கலாம் முருகனும் தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் எழுத்துக்கள் 3 இனங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. முருகப்பெருமானுடைய திருமுகத்தில் இருக்கிற கண்கள் 3 கண்கள், நெற்றிக்கண்ணோடு சேர்த்து. அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் 6 எழுத்துக்கள்ங்க. முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6. உயிரெழுத்துக்கள் 12. முருகப்பெருமானுடைய கரங்களோ 12. மெய்யெழுத்துக்கள் 18. முருகப்பெருமானுடைய ஒரு முகத்துக்கு 3 கண்கள் வீதம், 6 முகங்களுக்கு 18 கண்கள். ஆயுத எழுத்து 1. முருகப்பெருமானுடைய திருக்கை வேலாயுதமும் 1. அதே மாதிரி முருகன் அப்படின்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தப்பர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். இந்த ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒரு எழுத்துக்கள் மா, ரா, கா. இந்த 3 எழுத்துக்களோட உகரத்தை சேர்த்து முருகு, முருகு, முருகன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதை விட ஒரு சான்று வேறு என்னன்னு சொல்ல முடியும்? ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குங்க. அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழால் முருகப்பெருமானை நீங்கள் திட்டினா கூட அவன் நம்மளை வாழ தாங்க வைப்பான். அந்த அளவுக்கு தமிழும் முருகனும் இணை பிரியாத ஒரு விஷயம்.